1887க்கு முன்னமும் பின்னமும் இந்தியான்னு ஒரு நாடு இல்லை. இந்தியானுடைய நாடுன்னு யார் பேர் வைக்கிறான்னா வெள்ளக்காரன் வைக்கிறான். சரி. எப்படின்னா 552 சமஸ்தானங்களையும் இவன் வென்று எல்லாரும் கீழடக்கி இது ஒரு தேசமா இணைக்கும் போது இதுக்கு ஒரு தேசத்துக்கு ஒரு பேர் வேணும்ல. அப்போ இந்து அப்படின்ற ஒரு வேடை வச்சு இந்தியா அப்படின்னு வைக்கும்போது அவனுக்கு இந்தியான்னு வரல, இந்தியா இந்தியா அப்படின்னு அப்படி இந்தியான்னு பேர் வச்சான். வெள்ளக்காரன் பெத்து போட்டான் இந்த நாட்டை. அப்பதான் இந்த நாடு இந்தியான்னு உருவாகுது. அதுக்கு முன்னால பல சமஸ்தானங்கள் இவங்களோடு போரிட்டு 200 ஆண்டுகளா போரிட்டு தோத்து போன ஜனங்கள். சரி. அதுக்கப்புறம் இந்தியான்ற ஒரு நாட்டை வெள்ளக்காரன் உண்டாக்குன பிற்பாடுதான் 1887ல இந்த இவர் வரார். யாரு? திருவாங்கூர் மகாராஜாவை ஜட் டேனியல் முனர் மன்றோம். அதுக்கப்புறம் தான் இந்த மூணாறு உருவாகுது. சரி. திருவாங்கூர் மகாராஜா வந்தார்ல, வந்த உடனே இந்த இனம் எப்படி பிரிஞ்சிச்சு? கேரளா தமிழ்நாடு எப்படி ஆச்சு? கேரளா தமிழ்நாடு வந்துட்டு 1952 இந்தியா பிரகடனம் ஆன பிற்பாடு வந்தது. கேரளான்னு ஒரு நாடோ அல்லது தமிழ்நாடு ஒரு நாடோ இங்க கிடையாது. அது எப்படி உருவாச்சு? சமஸ்தானங்களை இவன் வகையா இருக்கிறான். யாரு? வெள்ளக்காரன் வகையா இருக்கிறான். எப்படி வகையா இருக்கும்போது கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா. இல்ல, நம்ம கேரளாவை மட்டும் எடுத்துக்கிறோம், கேரளா தமிழ்நாடு மட்டும் எடுத்துக்கிறோம். ஏன்னா இப்ப இருந்தது கேரளா தமிழ்நாடு பிரிஞ்சிருக்கு. அப்ப இதுல எப்படி கேரளா வந்துச்சு, தமிழ்நாடு எப்படி வந்துச்சு? சமஸ்தானங்களா இருந்தது. 1952 இந்தியா பிரகடனம் ஆன பிற்பாடு, சுதந்திரம் ஆன பிற்பாடு இந்தியாவினுடைய ஹிஸ்டரியை எடுக்கிறதுக்கு நேரு அதுல தலையிடுறாரு. சரி. அப்போ இதுல ஸ்டேட் வாரியா பிரிக்கணும். இந்தியாவுக்காக வேண்டி இவங்க சுதந்திர போராட்டத்துல கலந்துக்கிட்டாங்க. எல்லா மக்களும் கலந்துக்கிட்டாங்க. கலந்துக்கணும் மொழிவாரியா வந்தது. கேரளா, தமிழ்நாடு எல்லாம் மொழிவாரியா வந்தது. அப்போ எங்களுக்கு மலையாள தேசம் இது கேரளாவை எங்களுக்கு பிரிச்சு கொடுத்துருங்க, தமிழ்நாடா பிரிச்சு கொடுத்துருங்க, ஆந்திராவை பிரிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு அப்படி மொழிவாரியா வந்தது. சரி. அப்ப இந்த கேரளா தமிழ்நாடு எப்படி விரிவாராச்சு? அதுதான் சொல்றேன், மொழிவாரியா பிரிவாயிடுச்சு. இல்லைங்கய்யா, இந்த தமிழ்நாடு இப்போ நமக்கு கேரளா நம்ம அங்க வரைக்கும் இருந்துச்சு, எங்க நேரிமங்கலம் வரைக்கும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எப்படி மாறுச்சு? 1952 என்ன பண்றாங்க, இவங்க மொழிவாரி தேசியங்களை பிரிக்கிறாங்க. சரி. அப்போ கன்னியாகுமரி எல்லாம் கேரளாக்குள்ளதான் இருந்தது. சரி. அப்போ நேசமணி அவர் பெரிய போராட்டத்தை பண்றாரு. நாங்க தமிழ்நாட்டோட இணைஞ்சுக்கிறோம், எங்களை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு. சரி. அப்படின்னா காமராஜர் பேர்ல 1952 காமராஜர் பேர்ல என்ன பண்றாங்க, சரி மொழிவாரி தேசியத்துல பிரிக்கும் போது சரி உங்களை நான் பிரிச்சு கொடுத்துடலாம், எனக்கு இந்த தேசத்தை விட்டு கொடுத்துரு அப்படின்னும் போது கன்னியாகுமரி கொண்டு தமிழ் ஆக்கிட்டு நம்ம தேவிகுளம் பீர்மேடு எல்லாத்தையும் கேரளாவுக்கு விட்டு கொடுத்துட்டோம். ஓகே ஓகே ஓகே. அப்படிதான். அதுக்கப்புறம் தான் அது கேரளா ஆயிருக்கு. இது நம்ம கேரளாவோட நேரத்தை பாத்தீங்கன்னா இது மதுரை டிஸ்ட்ரிக்ட் பெரியகுளம் தாலுக்கு. அதேதான் முதல்ல 52க்கு முன்னாடி. சரி. 52க்கு இப்புறம் நாம கேரளாவோட போயிட்டோம். சரி சரி. அதுக்கு ஒரு காரியம் இருக்கு. அன்னைக்கு 1952 ஒரு பயங்கரமான ஒரு போராட்டம் கேரளத்துல மூணாறுல நடந்தது. சரி. போராட்டம்னா அது பயங்கரமான போராட்டம். ஷூட்டிங் நடந்தது. சரி. கூடாரவளை எஸ்டேட்ல அசமா பொண்ணு ராவத்தர். ஓகே. 2 பேரை ஷூட் பண்ணிட்டான் போலீஸ். சரி. ஏன்னா கம்யூனிஸ்ட் அப்பதான் வருது. ஓகே. 1952 அதுல பெரிய போராட்டத்துல இணைஞ்சி இதுல ஒரு கம்யூனிஸ்ட் உருவானதுக்கு 1952 தான் காரணம். அதுக்கு முன்னாடி கம்யூனிஸ்ட்ல இங்க கிடையாது. இல்ல 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 இல்ல. வேற எந்த கட்சி இருந்துச்சு? கட்சியே கிடையாது. 52 முன்னாடி கட்சி கிடையாது. அதுக்கப்புறம் குப்புசாமி வராரு. சரி. தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவரா வராரு. ஓகே. குப்புசாமி அவர் கட்சி ஆரம்பிச்ச உடனே குப்புசாமி யாரு? குப்புசாமி இந்திய நேஷனல் காங்கிரஸினுடைய தலைவர். சரி. அவரு இங்க உள்ள மக்களுக்காக வேண்டி ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார். சரி. கட்சி ஆரம்பிக்கும் போது அன்னைக்கு காங்கிரஸ் தான் பெரிய கட்சி. காங்கிரஸ்ல யார் இருக்கா? காங்கிரஸ்ல அன்னைக்கு நேரு. ஓகே. இங்க மூணாறுல யார் இருக்கா?
மூணார்ல குப்புசாமி தான். ஓகே ஓகே. குப்புசாமி இந்தியன் நேஷனல் காங்கிரஸினுடைய லீடரு. சரி. அப்போ அந்த வகையை அவர் வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. அப்போ எதிர்கட்சி கிடையாது. அப்போ இங்க ஒரு எதிர்கட்சி வர்றதுக்கு 1952ல ஒரு கம்யூனிஸ்ட் இங்க வருது. அது யாரு வந்து? அன்னைக்கு ஸ்டாலின். ஸ்டாலினா? ஸ்டாலின்ற ஒருத்தர் கொண்டு வர்றாரு. யாரு? கம்யூனிஸ்ட் கட்சியில? கம்யூனிஸ்ட் கட்சியில ஸ்டாலின் கொண்டு வந்து ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி உண்டாக்குறாரு. அவர் பிரிட்டிஷ்காரரு. கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு ஆளா வராரு. ஓகே ஓகே ஓகே. வந்து இங்க கம்யூனிஸ்ட் கட்சி அன்னைக்கு கீழெல்லாம் வளர்ந்துருச்சு, மூணாறுல வளரல. அப்ப என்ன பண்றாங்க, ஸ்டாலின் இங்க வளர்த்து எடுக்கிறாரு. வளர்த்து எடுக்கும் போது அதுல குரியன் உள்ள வரான். சரி. குரியன் வந்து ஸ்டாலினை தட்டுறான். சரி. தட்டி அவன் மேல ஏறி உட்காந்து குரிய யூனியன் ஆயிடுச்சு. சரி. அதுக்கு இன்ன வரையிலும் ஏஐடியூசியா இருக்கு. அது கம்யூனிஸ்ட் ரெண்டா பிரிஞ்சு, சிஏடி ஏஐடியூசி. இந்த முல்லை பெரியார் உண்டான காரியத்தை சொல்லுங்க. முல்லை பெரியார் வரும் பொழுது அன்னைக்கு வந்து ஒரு அவருடைய பேர் எனக்கு இன்னும் நினைவுல வருது. அவர் பேர் வெள்ளக்காரன். ஸ்டாலின் இல்ல, வெள்ளக்காரன். அது வேணா நிப்பாட்டிடுங்க, நான் சொல்றேன். அவர் வரும் பொழுது அவரு தான் இங்க முல்லை பெரியாறுல அணை கட்டினா தமிழ்நாட்டுக்கு தண்ணி கிடைக்கும், இவ்வளவு ஏக்கர் நில விளையும் அப்படின்னு அவர் கொண்டு வர்றாரு. சரி. ஒரு பேரு வந்து நினைவு வரல. ஆனா அது வந்து அந்த தமிழ்நாடு ஆந்திரா கேரளா பிரியறதுக்கு முன்னால தமிழ்நாட்டோட இருந்துச்சு. காமராஜர் பிரிக்கும் போது எல்கையில அது உள்ள கேரளாக்குள்ள போயிடுச்சு. சரி. அதுல பகுதி டேம் கேரளா, பகுதி டேம் தமிழ்நாடு. சரி. அத வேலை பார்த்தது யாரு? முழுவதும் தமிழர்கள். அதுல மாட்டு. இந்த ஹெட்வர்ஸ் உண்டாக்குனது யாரு? ஹெட்வர்ஸ் வந்து 1887க்கு முன்பாக ஒரு டேம். எங்க அப்பா இந்த மூணாருக்கு வரும்போது டேமே கிடையாது, மாட்டுப்பட்டியோ அல்லது இந்த ஹெட்வர்ஸோ ஒண்ணுமே கிடையாது. எங்க அப்பா 22க்கு முன்னால இங்க வந்தவர். எங்க அம்மாவை இங்க வந்து கல்யாணம் அதுக்கு முன்னாலே எங்க தாத்தா வந்து இருக்காரு. 1900க்கு முன்னாலே எங்க தாத்தா இங்க இந்த பூமியில. இந்த 8 வருஷம் உண்டாக்குனது ஒரு ஐயரா? ஐயர் கிருஷ்ணசாமி ஐயர். ஓகே. அது எப்படி அது இது பண்ணாங்க? எதுக்காக வந்தாங்கன்னா, இந்த வெள்ளைக்காரன் இங்க வந்த உடனே கரண்ட் இல்ல, வெளிச்சம் இல்லை. சரி. ஒரு ஏதாவது ஒரு ப்ராஜெக்டர் உண்டாக்கணும் அப்படின்றக்காண்டி வந்து அந்த டேமை தண்ணியை மறிக்கிறாங்க. சரி. தண்ணியை மறிச்சு அந்த தண்ணி எப்படி போச்சு தெரியுங்களா? பள்ளிவாசல் ரோடு இருக்குல்ல, அந்த ரோட்ல தான் தண்ணி போச்சு. சரி. அப்ப இந்த டனல் எப்படி உண்டாச்சு? அதுக்கப்புறம் தான் டனல் வெட்டிட்டு இருக்காங்க. அது எனக்கு நல்ல நினைவு. எந்த வழியில வெட்டிட்டு இருக்காங்க? இப்ப இருக்கிற அந்த டனல் வேலை வெட்டிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அதுக்கு முன்னால ஒரு பவர் காசு உண்டாக்கணுன்றக்காண்டி கம்பெனி ஒரு பாத்தி மாதிரி உண்டாக்கி ஆங்கில ஸ்டாண்ட் போட்டு தண்ணி அந்த பள்ளிவாசலுடைய லெஃப்ட் சைட்ல, இப்ப போற ரோட்டினுடைய லெஃப்ட் சைட்ல. அப்போ மூணாருக்கு முத கரண்ட் வந்தது எப்போ? கரண்ட் வந்ததுன்னா 1890 வந்து. 1890 95க்கு இடையில வந்துருச்சு. அது கரண்ட் எப்படி உள்பாதனம் ஆச்சு? எனக்கு ஓகேண்ணா 1964 எனக்கு விவரம் கரெக்டா வரும் பொழுது, நான் 1957 பிறந்தேன். 1964 எனக்கு நல்ல விவரம் இருக்கு. அந்த நாளையில நான் பள்ளிவாசல் ரோட்ல நடந்து போகும்போது, இப்ப இருக்கிற பள்ளிவாசல் ரோட்டினுடைய லெஃப்ட் சைட்ல ஒரு ஆங்கிலர் போட்டு பெரிய ஒரு பாத்தி மாதிரி தகரத்துல கொண்டு போய் கீழே எஸ் அளவுல ஒரு டேங்க் கட்டி, அதுல இருந்து பின்னியும் தண்ணி கொண்டு போய் இப்ப இருக்கிற ஆத்துக்காடு பாலத்துக்கு கீழே ஒரு சின்ன பவர் காஸ் உண்டாக்கி அதுல தண்ணியை கொண்டு போய் தான் கரண்ட் எடுத்தாங்க கம்பெனி. அப்போ மாட்டுப்பட்டியில உண்டான பவர் ஹவுஸ்? மாட்டுப்பட்டியில பவர் ஹவுஸ் எல்லாம் இப்ப வந்தது. ஓகே ஓகே. கேட்டீங்களா? மாட்டுப்பட்டி டேம் 1921 கட்ட ஆரம்பிச்சான். சரி. அதுக்கு முன்னாடி எக்கோ பாயிண்ட்ல அந்த இது நம்ம குண்டல டேம் எப்ப கட்டினாங்க? குண்டல டேம்லாம் மாட்டுப்பட்டிக்கு அப்புறம் தான் வந்தது. ஓகே ஓகே. அப்ப ஃபர்ஸ்ட் கட்டினது எட்வர்ஸ் டேம். எட்வர்ஸ் டேம் தான் ஃபர்ஸ்ட் கட்டினது.
அப்போ அந்த எட்வர்ட்ஸ் டாமை கட்டி முடிச்சிட்டு கீழே சித்திரப்படுத்துறது தான் பவர் ஃபர்ஸ்ட் ஹவுஸ். இப்ப இருக்கிற சுரங்கத்து வழி தண்ணி போகல, ஓகே. பள்ளிவாசல ரோட்ல ரோடு லெஃப்ட் சைடுல போயிட்டு இருந்தது. அப்போ அந்த பள்ளிவாசல் ரோட்ல ஒரு ட்ரெயின் ட்ராக் இருந்துச்சு. அது பள்ளிவாசல் ட்ரெயின் ட்ராக் இல்ல, ஆ அது அவங்க தண்ணி கொண்டு போன தண்டவாளம். ஓகே ஓகே இப்படி ஓகே ஓகே பாத்தி ஓகே கொண்டு போன அடையாளம். ஆ எனக்கு 1969 எனக்கு நல்ல நினைவு இருக்கு. ம் 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 நான் போன விஷயம் ம் அந்த விஷயத்துல அதை வச்சு உங்களுக்கு சொல்றேன். பள்ளிவாசல் பவர் ஹவுஸ் ஃபர்ஸ்ட் ஆத்துக்காடு பாலத்துக்கு அடியில இருந்தது. சரி. அதுக்கப்புறம் தான் இந்த டேம் வந்து அப்ப குடைய தொடங்கிட்டான். ம் 4 கிலோமீட்டர் ம் ம் குடஞ்சி அவன் ரெடி பண்ணிட்டான். ஓகே. அதுக்கப்புறம் ஒரு பெரிய பவர் ஹவுஸ் நமக்கு வேணும் அப்படின்றதுக்காக வெள்ளைக்காரன் ம் பள்ளிவாசல் மலையில ஆ ஆ டேங்க் கட்டி ஆ ஆ 4 பெரிய அந்த பைப் லைன் கொண்டு போய் ஆ இப்ப இருக்கிற பவர் ஹவுஸ்ல பவர் எடுத்தான். ஓகே. அன்னைக்கும் எனக்கு விவரம் என் பையனுக்கு 2ஆம் கிளாஸ் படிக்கிறவரெல்லாம் இந்த வீட்டுல கரண்ட் இல்லை ம் என் பையனுக்கு. சரி. அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன தேவைன்னா ஃபேக்டரி ஓடணும், ம் மேனேஜர் பங்களாவுக்கு கரண்ட் வேணும், ம் ஸ்டாஃப் பங்களாவுக்கு கரண்ட் வேணும், ம் லேபர் கோட்டேஜுக்கு கரண்ட் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். கரண்ட் கொடுக்கல. ஆ அந்த கரண்டை வச்சு அவன் அவ்வளவுதான் சேவிங் பண்ணான். சரி. அதுக்கப்புறம் என்ன ஒரு போராட்டம் வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா ஆ 1958 ஆ வரதன் இங்க பெரிய போராட்டத்தை உண்டாக்குறாரு. சரி. உண்டாக்கி ம் இந்த மக்களுக்கெல்லாம் வந்து ம் சகல சௌகரியமும் வேணும் ம் அப்படின்னு வரதன் ஒரு போராட்டத்தை உண்டாக்கு. வரதராஜன் வரதன் தானே அவர் பேரு? வரதன் இல்ல ஆ, வரதன். சரி ஓகே. சிஐடியில் அவர் ம் பெரிய ஒரு தலைவர். அவர் எஸ்டேட்ல வேலை செஞ்ச ஒரு அவர் தொழிலாளி லேபர். ஆ அவர் ஒரு பெரிய போராட்டத்தை உண்டு பண்ணதுக்கு அப்புறம் ம் கம்பெனி நான் கரண்ட் கொடுக்கலாம் ம் அப்படின்னு அந்த நிலைமைக்கு வந்தோம். அடுத்த டேம் எங்க உருவாச்சு? குண்டலை மாட்டுப்பட்டியை கட்டி முடிச்சிட்டாங்க. மாட்டுப்பட்டி எப்போ கட்டினாங்க? எத்தனை வருஷத்துல கட்டினாங்க? 22 1922 அதை கட்டுறதுக்கு யார் யார் ஹெல்ப் பண்ணா? அன்னைக்கு இருக்க வெள்ளைக்காரன் மட்டும்தான், வேற சரி, தமிழன்ஸ் அதை முடிச்சு குண்டல டேம் குண்டலையும் அவன் ஸ்டார்ட் பண்ணான். ஓகே. ஐடியால ஸ்டார்ட் பண்ணான். சரி. அன்னைக்கு ரோப்வே அன்னைக்கு ஃபர்ஸ்ட் ட்ரெயின் ஓடிட்டு இருந்தது. ம் இங்க உண்டாக்குன இங்க உண்டாக்குற கொழுந்து இருக்கு இல்லையா, என்ன பட்ஜெட்டா? பாருங்க வெள்ளைக்காரன் வந்துட்டு இந்தியாவை கண்டுபிடிச்சது ஒரு பக்கம் இருக்கட்டும். ம் 1887 ஒரு ஜென் டேனியல் முனரு மன்றோ அவரை ஒரு சர்வேரா ம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இங்க அனுப்புது. ஓகே. அதுக்கப்புறம் பூஞ்சார் ராஜாவை அவங்க சந்திக்கிறாரு. ம் அவருக்கு எந்த எல்கை ஒன்றும் தெரியாது. சரி. கொஞ்சம் முதுமரை கொடுத்து அவரை வழி அனுப்பி வைக்கிறாங்க. ம் அவங்க இணைச்சது தான் இந்த குறவையும் குறத்தி மலையெல்லாம் இணைச்சு அவங்க அங்க வர்றாங்க. ம் அதுக்கப்புறம் வந்தது போடி நாயக்கர் ராஜாவை சந்திக்கிறாங்க. ம் அதுக்கப்புறம் அவங்க குரங்கணி வழியா வழிகாட்டி மேல வராங்க. ம் அப்போ மூணாறுல 3 ஆறு ஓடல, ஒன்னும் ஓடல. சரி. இந்த மூணாறு எப்படி சங்கமிச்சு? 3 ஆறே ஓடல. எங்க சம்பவிக்க ஆ 1922 ஒரு பெரிய வெள்ளப்பெருக்கம் வருது மூணாறுல. ஆ அந்த வெள்ளப்பெருக்கத்துல அதுக்கு முன்னால 1900 கட்டினதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சிஎஸ்ஐ சர்ச்சை. ஓகே. அதுக்கப்புறம் மெட்ராஸ் ரெஜிமெண்ட்டுக்குள்ள இருக்கக்கூடியதான் எம்எஸ்ஐ. ம் ம் ஓகே ஓகே. அதுதான் உருவாகுது. ஏன்னா இங்க வெள்ளைக்காரனுக்கு சாப்பாடு கொடுக்க போக ஓகே ஓகே ஓகே. எல்லாம் அதுக்கு ஒரு உணவு வரணும்ல, அதே எம்எஸ்ஐ உருவாக்குறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் சர்ச்சை உண்டாக்கணும்னு சிஎஸ்சி உண்டாக்குறான். அன்னைக்கு ஆர்சி பள்ளி இப்ப இருக்கிற ஆர்சி பள்ளியெல்லாம் கிடையாது. உண்டாகின மதம் எது? உண்டாகின மதம் இந்துக்கள் தான் வழிபட்டு இருந்தாங்க. அந்த முருகன் கோயில் உண்டாங்க. அப்போ முருகன் கோயிலும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஹிஸ்டரி ஆஃப் த நேம் சார், முன்னர் ம் ஜென் டேனியல் முன்னர் மன்றோ, ஓகே, அதுதான் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் சர்வேரா அனுப்புன ஒரு ஆள். ஓகே. அவரு தான் இவ்வளவு ஹிஸ்டரி. இந்த மாதிரி ஒரு இடம் அங்க இருக்கு, அங்க இந்த காலாவஸ்தையில தேயிலை விளையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்குறாரு. அப்ப இங்க வந்து அவர் வந்துட்டாரு. எங்க வந்துட்டாரு? மூணாருக்கு வந்துட்டாரு. இன்னும் முன்னர் காட்டேஜ் மூணாறுல இருக்கு. நீங்க போய் பாருங்க. இருக்கு முன்னார் காட்டேஜ் இருக்கு. ஓகே ஓகே சரி. ஓகே. எங்க அப்பா பேரு லட்சுமணன். ஓகே. அவர் தஞ்சாவூர்ல இருந்து இங்க வந்திருக்கிறாரு. வரும்பொழுது அவர் இளமை பிராயத்துல வரும்போது அதுக்கு முன்னாலேயே எங்க தாத்தா இங்க வந்திருக்கிறார். எப்படின்னா வெள்ளைக்காரனுக்கு ஒரு வேலைக்காரனா வந்திருக்காரு. அவருடைய பேரு சபாபதி.
சபாபதி எந்த ஊர்ல இருந்து வந்திருக்காரு? தஞ்சாவூர்ல இருந்து. ஓகே. அவர் வந்து இங்க வெள்ளைக்காரன்ட்டு இருந்துட்டு இருக்கும்போது எங்க அப்பா வந்து ட்ரெயின்ல வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. எங்க தனுஷ்கோடிக்கும் சென்னைக்கு ஓடுற ஒரு ட்ரெயின்ல வேலை பார்த்துட்டு இருக்கிற காலகட்டத்தில் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் செகண்ட் வேர்ல்டு வார் ஆரம்பிச்ச டைம். ஓகே. அப்போ அங்க பயங்கரமான பிரச்சனை ஆனதுனால எப்படியா தப்பிச்சு நம்ம எங்கிட்ட போகலான்னு கேட்கும்போது நம்மளுடைய ஒரு மாமன் ஒருத்தங்க கேரளால இருக்கிறானே அவனை போய் நம்ம சந்திச்சிடலான்னு போடி வரையில வந்து டாப் ஸ்டேஷன் வழியா வந்து நடந்து வரும்போது டேம் கட்டிட்டு இருந்திருக்காங்க. டேம் 1922. அப்படி வந்து மூணார்ல எங்க தாத்தா சபாபதியை சந்திச்சிருக்காரு. சபாபதியை சந்திச்ச பிற்பாடு கொஞ்ச காலம் நீ இங்கேயே வேலையை பாருப்பா, வேலையை பாரு அப்படின்னு சொல்லி சபாபதியுடைய மகளை எங்க அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறார். அப்படி கல்யாணம் வச்ச பிற்பாடு தான் நான் பிறந்தது 1957. இந்த காலகட்டத்து வரையில உங்களோடு நான் ஜீவிச்சுட்டு இருக்கேன். எனக்கு மூணாறு என்ன, மூணாருடைய ஹிஸ்டரி என்ன, இங்கே எத்தனை மக்கள் வந்தாங்க போனாங்க செத்தாங்க, அதுக்கப்புறம் இந்த மக்கள் எப்படி வந்தாங்க, மலையாளிகள் இங்கே எப்படி குடியேறினாங்க, அல்லது தமிழர்கள் எப்படி இங்கே குடியேறினாங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன, எல்லாம் அத்துப்படியாக எனக்கு தெரியும் ஹிஸ்டரி.